சும்மா நீ என்ன பார்க்க வந்து பாத்தீங்கன்னா நவீனாஷ் மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரிஸ் பார்ட் 4 நாங்க பார்க்க போறோம். சோ வந்து கூட பார்ட் 3ல இது வேற வில்லேஜ் மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேற வில்லேஜ்ல வந்திருக்கோம். சோ அந்த வில்லேஜ்ல வந்து பண்ணா நாங்க வரும்போது கொஞ்சம் செட்டோம், அதனால இதெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் மக்கள். இந்த ஸ்வாடு அதெல்லாம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். அப்புறம் இந்த ஸ்டிக்கு இதெல்லாம் மோடி எடுத்தோம் மக்களே. ஸோ இதோட ஸ்கின் மாறி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனை கிரேட்டோஸ் வந்து பண்ண வச்சிருக்கோம் மக்களே. அதோட கிரேட்டோஸ் தான் உங்களுக்கு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் சீரிஸ் முதல்ல பார்த்துருவாங்க மக்களே. ஸோ நம்ம நவீனாஷ் வந்து பண்ணால் ஆசைப்பட்டு கேட்டார், அதனால அந்த பண்ணா வச்சிருக்கோம் மக்களே. ஸோ வீடியோ பார்க்கணும் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நவீனாஷ் எங்கன்னு கேட்டால் இப்போ தான் அந்த பண்ண தண்ணி குடிக்க போகிறாரு. நவீனாஷா சொல்கிறா. ஸோ நீ தான் நவீனாஷ் விளையாட போகிறோம். பார்ட் 4 என்ன பண்ண போகிறோம் வீடியோவில் போய் சொல்கிறேன். அப்போது நவீனாஷோட பார்ட் 4 ஆரம்பிப்போமா? ஆரம்பிச்சிடலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தா நம்ம நவீனாஷ் வந்து பார்த்தா என்ன பண்ண போறேன்னா முதல்ல அயன் ஃபுல் எடுக்க போறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஒரு நார்மல் ஸ்டார்டர் வீடு வந்து பார்த்தா கட்ட போறாரு மக்களே, அதாவது வுட் பிளாங்க்ஸ் வச்சு. ஸோ வந்து பார்த்தா வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஸோ நம்ம கட் பண்ணி போடுவோம், ஏன்னா ஃபுல் அயன் எடுக்கணும்னா அயன் எவ்வளோ எடுக்கணும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முதல்ல ஒரு கேவ் கண்டுபிடிக்கணும். ஸோ கேவ் வந்து பார்த்தா இங்கே தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நவீனாஷ் சொன்னாரு. ஏன்னா அவரோட யூகிங்கோ இல்லைன்னா நாமளே ஓட்ட போட்டு போவோண்டா அப்படின்னாரு. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேவும் கிடச்சிடுச்சு. இது கேவ்ல தண்ணி கேவ் தான் உள்ள போய் போறா. கோல்டா இருக்கு. கோல் எடுத்துக்கோ. கோல் எடுத்து நம்ம தாச்சு செய்யணும். ஸ்டிக் இருக்குது. எனக்கு இது கிளிக் பண்ணி முதல்ல ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்ய போறோமா. முதல்ல அடுத்த லெவலுக்கு போயிடுவோம். அயன்ல இருக்க மொத்தத்தையும் செய்ய போறது மக்களே. அதாவது அயன் பிக்காக்ஸு, அயன் ஆக்ஸு, அப்புறம் வந்து பண்ணா அயன் ஸ்வாடு, அதுக்கப்புறம் வந்து பண்ணா ஃபுல் அயன் போடுடா கோல். பிக்காக்ஸ் வந்து பாருடா. கோல் போதுடா, இவ்வளோ போதும் எடுத்து போடா. அவ்வளோதான்டா. இப்போ அந்த கேவல போ. அடிக்க ரெடியா இருக்கியா? அடிக்க ரெடியா நம்மளுக்கு அயன் வேணா ஸ்டோன் பிக்காக்ஸ் வேணும். கரெக்டாக 15 எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து கிராஃப்டிங் டேபிள் உங்க கூட வச்சுக்கணும். கிராஃப்டிங் டேபிள் வந்து பண்ணா காபிள் ஸ்டோன் கிடையாது. அதாவது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், அதாவது இன்ட்ரோலே சொல்லியிருப்போம் மக்களே. என்ன ஆச்சுன்னா செத்துட்டோம் மக்களே. வேற வில்லேஜுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஜாம்பி கிட்ட அடி வாங்கி செத்துட்டோம். அதனால திருப்பி அந்த இடத்துக்கு போக முடியல, அதான் வேற வில்லேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால வந்து பண்ணா நம்மளோட கிராஃப்டிங் டேபிள் செய்ய மறந்துட்டோம் மக்களே. அப்போ கிராஃப்டிங் டேபிள் இல்லாமல் எப்படி அதை செஞ்சுருப்பான்னு கேட்டிங்கன்னா அதாவது என்ன பண்ணோம்னா சாவத்துக்கு முன்னாடி மென்டல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், கிரியேட்டிவ்க்கு போனோம் மக்களே. உண்மையை சொல்ல கிரியேட்டிவ் தான் போனோம், உண்மையை சொல்லிடுறேன். ஏன்னா வந்து பார்த்தா வில்லேஜ் கிடைக்கவே இல்லை. எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ½ டேஸ் தேடி இருப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தேடி நின்றேன். அப்புறம் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்து பாருன்னா எல்லாத்தையும் நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸ்ல வந்து பண்ணா எல்லாத்தையும் கிரியேட்டிவ்ல எடுத்துட்டு காபிள் ஸ்டோன் கிடையாது. ஸ்டோன் கிடைக்கிறது பரவாயில்ல, போயிட்டு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு எடுறா. ஸோ அதனால வந்து பாருன்னா இது சீட்டிங் இல்லை மக்களே. இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். சலைவல் தான் மக்களே முதல்ல தேடினேன், அதுக்கப்புறமா கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அதுக்குள்ளே நான் அவ்வளோ தூரத்தில் வந்தேனாடா. கேவருக்கு போறோமோ ஐயா போடா லூசே. ஃபர்ஸ்ட் நான் உட் எடுக்கணும். வீடு தான் கட்டோம்டா. உட்டு இருக்குடா நம்ம கிட்ட. கிராஃப்டிங் டேபிள் செய்யற அளவுக்கு உட்டு இருக்குடா. ஏ மதன் கௌரி ஒருத்தர் வீடியோ போட்டு இதுல போடா கிராஃப்டிங் டேபிள் தானா எடுறா. அவ்வளோதான்டா. இப்போ வந்து கேவல எடுறா. கேவல போடா. கேவுக்குள்ள இல்ல, கேவுக்கு போடா ஃபர்ஸ்ட். ஏங்க எங்க அண்ணன் சத்தியமா சொல்றேன், எங்க அண்ணன் ஒரு மென்டாலிட்டி. ஓ செய்யடா. ஆர்வமா இருக்குடா. நான் முடிச்சிட்டேன். இப்போ நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஆர்வமா இருக்குடா. போயிட்டு நான் சாம்பி அடி வாங்க போறேன். நான் தான் கட் பண்ணிட்டேன். ஸோ இவன் கட் பண்ண மாட்டானா மக்களே. அடி வாங்குறத லைவாகவே காட்ட மாட்டேன், எனக்கு பிடிச்ச சுபாவமே இல்லை.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாட்டி வாங்குறேன் அதாவது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா எந்த ட்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் முடிச்சிருப்பேன். பட் அதையும் கட் பண்ணிருப்பேன். ஏன்னா நான் 3 தடவை செத்தேன். அதுவே எனக்கு கொஞ்சம் ஷையாக தான் இருந்துச்சு. அதனால விட்டுட்டேன். டேய் கொஞ்சம் கம்மியாகவும் செய்யடா. அப்புறம் ஓ நிறைய வச்சிருக்கியா? சரி 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 2 இருக்குது இன்னும். நான் தூங்குறேன்டா. பார்த்தீங்களா இவனே பாய்ந்து தூங்குறான். அப்போ வந்து எப்படி உள்ளே போயிட்டு அடிக்க போகிறான்னு தெரியல மக்களே. மக்களே இங்கன்னா கூட்டமாக வருவாங்க மக்களே. போ வீடு அங்கே பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் இருக்கு. சேவ் பண்ணிக்க முதல்ல. இதெல்லாம் வரத்துக்குள்ளேயே ஓடு. நல்லா வந்துச்சு. லைட்டு எரியுது. எரி நல்லா எரி. ஓப்பன் பண்ணி டக்குது. ஐயோ பயத்தில் வர கை நடுக்குது. தூங்கி இது பண்ணியாச்சு. செட் பண்ணிக்கலாம். செட் ஆயிடுச்சுடா. டெஸ்ட் பண்ணிட்டாங்க. செத்து போறியா? எப்பா வேணாம் பசங்க. நம்மளுக்கு ஆளுக்கு வரும். ஏய் வாங்க. ஐயோ தண்ணி இருக்குங்க. ஏவுக்கு போற வீடு வேற கட்டணும்டா. இதுல ரைட் நான் அப்ப வீடு கட்டுறத கட் பண்றேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உட் பிளான்ஸ் எடுக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னோண்டு ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு வீடு மக்களே. அவ்வளவுதான். ஸோ அதுக்குனால வந்து வீடியோ பார்க்குறேன். மறக்காம லைக் பண்ணுங்க. இங்கே பக்கத்துல கேவ் இருக்கு பாருங்க. அது ரொம்ப நீட்டா இருக்குது. அசிங்கமா இல்ல இருட்டா இருக்குன்னு சொல்ற அசிங்கமா. டேய் கணக்கு. ஓய் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வில்லேஜ் கரெக்டே. டேய் எங்க போண்டா அதுக்கு? இங்க போணுமா? இப்படி அப்படி போண்டா. அப்படி ஸ்ட்ரைட்டா போனடா. மரத்தக மக்களே என்ன மக்களே உன பண்றது? நான் மட்டும் இல்லைன்னா எங்கெங்கயோ சுத்திட்டு இருப்போம் போலயே மக்களே. இவங்க ஃபர்ஸ்ட் டார்ச் செஞ்சுக்கலாம். என்னடா பேச மாட்டேற? டார்ச் செய்யலான்னா டார்ச் எல்லாம் செய்ய போறேன். ஏதோ புதுசா டைமண்ட் தான் செய்ய போற மாதிரி பேசுறேன். பின்னாடி சாமி சத்தம் கேட்குது. அவனை அலற பயப்படாத நவினாஷே. டேய் என்ன வந்து அடிச்சா எவனா அண்ணா அப்பனா அடிப்பான். இல்லடா போடா. சீ காதை கட். டேய் அவனா வந்து அத கடுவுல வாங்கடா. அப்ப நீ தான் கட்டற. அவ்வளவுதான். ஐ திங்க் அவன் இந்த கேவுல இருக்கான். செய்யானா அவன் இல்லடா. பதாரி பயப்படாத கேட்டா. எங்கடா டார்ச் லைட்டா? என்னடா அண்ணா அண்ணா எடுத்துட்டேனே இன்னும் ஓடுனானே. நானே நானே செத்து தான் போய் தொலைடா. அவனா அவன் அந்த தெரிஞ்சவன் இருட்டுக்குள்ள இருப்பான்டா. அதனால இவ்வளவு நான் சண்டை போடுங்கிறேன். என்ன செத்துருவான்டா அவன். டாக்ஸ் வச்சு வெட்டினாமா ஸ்வாட் இல்லை. யாராவது வருவாங்கன்னு தெரியும். கேவுல போடா முதல்ல. தலையை விட முடிச்சுட்டு போனோம். இதுக்குள்ள நல்ல சட்டை சொல்ல தைரியம் தான் சண்டை போடு போ. தண்ணிலாம் இருக்கு பேரு போ. அதான் தண்ணி நாண்ட இல்லை அலர்ஜி. ஐயோ இருக்கு. ஐயோ சுத்துட்டேனா? ஐயோ கஷ்டப்பட்டு ஸ்டோன் எல்லாத்துடு ஆயிட்டு கொடுப்பீங்க. போ பயப்படாத போ போ. இப்படி இருக்கு பாரு கே. போ போ. நீ தானே கூட இருக்கிறே. அப்போ கூட நான் போயிட்டு வரேன். எப்போ வேணா பசங்க அண்ணா அண்ணா மேலே ஏறுங்களா? ஸ்டோன் வச்சு முள்ள வெட்டுறா. பிகாக்ஸ் வச்சு ஏறு அடி வாங்க தயாராரு. இல்லை வேணாம் இது ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அம்மா ஃபஸ்ட்டு இது எதோகிறான் பாரு. இது குட்டி குச்சானா அது? ஐயோ பழைய அடிக்குது. அப்பாடி ஓடு 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 ஓடு. செத்து போ செத்து போ செத்து போ. வாங்க கோயல் செத்து போடா. டார்ச் முள்ள வெயிட் அந்த இடத்துல. ஆமாம் வரல தேட போதுல. இடத்துல இருக்கேன். வெயிடா. ஓகே மக்களே. என்னடா ஐயோ ஏங்க நான் ஒருத்தங்க நிறைய கூட்டம் ஒருத்தர் இருப்பாருங்க. அதில் ரியலிஸ்டிக் ஷேட் பார்த்து ஐயோ புழுவெல்லாம் மேயுங்க. ஆமாம் இது கேவல. சீ உன்னை நம்பி வந்த மாதிரி உடச்சு போனேன். அப்போ கேவலம் இல்லைனா அப்படி நம்ம உடச்சு போனோம். அப்போதான் அது ஜாம்பிஸ் வர மாட்டானுங்க. கேவல போனால் ஜாம்பிஸ் இருப்பானுங்க. போ அயன் கிடைக்கும் போ. சொல்லி போறேண்ணா.
அதுக்கே ஒரு கொஞ்சம் அழைச்சிட்டா அடைச்சிட்டா மக்களே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அயன் பிக்காக்ஸ் செய்யற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அது செஞ்சது ஒரு அயன் பிக்காக்ஸ் செஞ்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றேன். அப்போதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். மக்களே மன்னிச்சிருங்க. நம்ம வந்து பண்ணா அயன் ஆர்மர் கூட எடுத்துட்டோம். ரெக்கார்டர் வந்து பண்ணா ஆன் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் ஒரு ஸ்வால் எடுத்துட்டோம். அப்புறம் ஆக்ஸ் எடுத்துட்டோம். பிக்காக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அயன் வந்து பத்தல மாவு எடுத்துட்டு வந்து இப்போ உருக்கிட்டு இருக்கோம் மக்களே. காட்டுற பாருங்க. இங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். தண்ணி உள்ள போனோம். ரோல் டக்குன்னு முடிக்கணுமா எல்லாம் உனக்கு தெரியாதுல்ல? எனக்கு தெரியும், ஏன்னா நான் விளையாடிக்கிறேன். மக்களே அடோ பாவி மக்களே, ஸ்டிக்கிலேயே அடோ சரி போகுது இதானே இல்லை. வெயிட் பண்ண போயிட்டு எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு எடுத்த மக்களே. ஆமாம்மா கடல் ஒன்றா ஸ்விம்மிங் பூல் அப்படியே தாவி தாவி போனோம். அப்படி உடனே மூடிடுங்க. நான் பண்ணல, ஏன்னா எனக்கு அந்த நான் அப்பப்போ எங்கள் அண்ணா பண்ணுறா பார்த்தீங்களா, போய் கிளிக் பண்ணுறா பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் அண்ணா வந்து கூட நானே பண்ணுறேன்னு பண்ணால் எங்கள் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் முட்டி கல்லில் முட்டி ஒரு ஆட்டு போச்சுங்க. தண்ணி ஒரு ஆட்டில மக்களே 4 ஆட்டு போச்சு. 4 ஆட்டு போனதே பயமாயிடுச்சு நவீனுக்கு. லூசாடா நீ மென்டலா? உனக்கு வந்து யாரை வந்து மைண்ட் கிராஃப்ட் முடிச்சேன்னு பட்டத்தை கொடுத்தான்னு வந்து பாருனா இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டா. மேஜரே மன்னிச்சிருடா. வேமனும் போடுச்ச. நான் ஒரே ஒரு விட்டு மட்டும் ஒரே ஒரு ஃபார்ம் எல்லாம் போட்டு வச்சேன். தச்சு வாங்க நம்ம அதே வீட்டுக்கு போவோம் மறுபடியும். பாருங்க இப்ப வந்து போனா ஆன் கத்துறான். அப்ப தண்ணிக்குள்ள போகும்போது வந்து போனா தண்ணிக்குள்ள மக்களே நான் வந்து நானே பயந்துட்டேன். என்ன போதுமா இவனால நானும் பயந்துட்டேன் மக்களே. ஓகே இப்போ நம்ம வந்து பிக்காக்ஸ் தான் செய்யலாம். பிக்காக்ஸ் செஞ்சுப்போம் மொத்தமாக. ஓகே மக்களே இன்னைக்கு நம்மளுடைய டே முடிஞ்சுது. நம்ம மிஷின் முடிஞ்சது மக்களே. அயன் ஃபுல்லாக எடுத்துட்டோம். இப்போ வந்து பண்ணால் வீடு கட்ட போகிறோம். ஸோ வீடு கட்டுறதுக்கு வந்து பண்ணால் வுட்டுலாம் வேணும். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் வுட்டு தேவைப்படும். எதுக்கு இப்போ இதுக்குள்ளே போகிறோம்? வுட்டு தேவைப்படும் இல்லை, போய் மரத்தை வெட்டுக்கோங்க மக்களே. ஒரு நிமிஷம் முட்டை. ஸோ வுட்டு எடுத்துட்டு ஒரு சின்னோண்டு வீடை மட்டும் கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறோம் மக்களே. இல்லை வேணாங்க, நானே சொல்லிடுறேன். ஏன்னா எங்கள் அண்ணன் சீட்டிங் கூட பண்ணுமா வாய்ப்பு இருக்குது உங்களுக்கே தெரியும். அதனால வளர்ச்சி சமாளியா மரம் அங்கே இல்லையா ஏங்க மக்களே நான் வந்து பாத்தீங்கன்னா தலைவரில் வீடு கட்டிட்டோம். அதுவும் என்னால என்ன கட்டிக்க மாட்டாங்க. நம்ம அப்படியே போயிருப்போம். எங்கடா போறேன்? நான் மரம் எங்க இருக்கு சரியா சொன்னேன். இப்படி வா அதோ அங்க ஒண்ணு இருக்கா, அது ஒண்ணு சொன்னேன். அப்புறம் அந்த சைடு நிறைய மரம். சரி இங்க போயிட்டு நான் காட்டுனது இங்க, ஆனா இங்கே ஒரு மரம் இருக்கு. டைம் ஆயிடுச்சு நைனாஷ். மக்களே வீடியோ பார்க்குற மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பண்ணா ஒரு உட்டே நம்மளுக்கு உட் பிளான்ஸ் அதிகமாக கொடுக்கும். அயன் ஆக்சிடென்ட்னால அது பண்ணா பயங்கரமா உடைக்கணும் மக்களே. டட்டக் போட்டுக்கணும் உடைக்கணும். நிறைய மரம் வேணும், நிறைய மரம். அங்கே ஒன்று இருக்கு. அதுக்கப்புறமா நான் சொன்ன இடத்துக்கு போகலாம். அந்த இடத்துல இருந்து பண்ணா மரம் இருந்துச்சு. ஆனால் நிறைய மரம் வந்துச்சு. இது கேட்டிங்கன்னா தெரியாது. ஒரு மரத்துக்கு பின்னாடி இன்னொரு மரம் இருந்துச்சு. மக்களே பார்ட் 5 வந்து பாருங்க. நைனாஸ் வந்து பண்ணா வீடு கட்டுறதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஃபார்ம் கட்ட போறாரு. ஃபார்ம்னா மாட்டு ஃபார்மு, அப்புறம் இந்த பண்ணா கேரட் ஃபார்ம், அந்த மாதிரி ஃபார்ம்லாம் கட்டுவாரு மக்கள். சரி அப்படி போனா நான் பாத்துறேன். அப்படியா சொன்ன மாதிரி போயிட்டியா? கொத்தாகுது. ஆமா நம்ம வேற கேவல போய் எடுத்தோம். அதான் அயன் கவர்னு ஒருத்த மரியாதை. ஆமா பக்கெட் செய்யணும்ல. ஆமாப்பா. ஸோ அது நம்ம இந்த வில்லேஜ் பக்கத்துலேயே தான் வந்து பண்ணால் நம்ம கட்ட போகிறோம். ஸோ நம்ம வந்து பண்ணால் ஒப்ஜிரெண்ட்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அயன் கலர் தேவைப்படும். வரைக்கும் எனக்கு தண்ணி வேணும். அது முன்னாடி அது வரைக்கும் வந்து பண்ணால் இவர் வில்லேஜை காப்பாற்றுவார். வில்லேஜை காப்பாற்றிக்கோடா, நல்லா வில்லேஜை காப்பாற்றிக்கோ. அப்புறம் வில்லேஜை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து பண்ணால் அபார்டன் வில்லேஜ் ஆயிரும். இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு நீ அந்த மாதிரி பெரிய மரத்தை ஆச்சு வருஷத்து போயிடலாண்டா.
ஸோ மக்களே நம்ம கொஞ்சம் நிறைய மரத்தட்டில் நடுவேன்னா கண்டினியூ பண்ணுறோம். மக்களே நம்ம வீடு கட்ட தொடங்கி நிற்கிறோம். ஏன்னா நம்ம கிட்ட எவ்வளோ wood இருக்கு பார்த்தீங்கன்னா 57 ஒன்று, அப்புறம் ஒரு 64. ஸோ கஷ்டப்பட்டு 30 wood. ஏங்க நான் சத்தியமா பாக்கல. பயங்கர கேவு மக்களே. மக்களே பக்கா மக்களே டைமண்ட் இருக்குது பக்காவான கேவு. ஆமா சூப்பரே. ஸோ நம்ம வந்து பண்ணா இங்கே பக்கத்துலேயே கட்டுவோம். இங்கே இந்த இடத்துலயே கட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் உடைக்கலாம். டக்கு டக்குன்னு ஓட ஸ்டோன் பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பண்ணா நம்ம ஹெல்த் காலி பண்ண போகுது மக்களே. இல்லைன்னா வந்து பண்ணா டக்குனு முடிஞ்சு போயிடும். இது ஃபர்ஸ்ட் முடிவு போயிடும். ஃபர்ஸ்ட் இவ்வளோ தூரம் போதும். ஆமாக்கே நான் ஒரு வீடு செஞ்சுன்னுக்கிறேன். எங்கள் அண்ணா அதை தான் பண்ணின்னுக்கிறேன். எங்கள் அண்ணன் தான் பண்ணுறான். ஆனால் நான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறேங்க. இந்த வீடாக கட்டணும். இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பிளான் இருக்குதுங்க. நீ பிளான் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்க இருக்காது பார்த்துக்கோ. இல்லைடா எத்தனை இருக்குது பாரு. 5 + 6 எவ்வளோ 10 உடச்சிட்டான் தலைவலி உடச்சிச்சு. ஸ்டோ ஆக்ஸ்லேயே உடைக்கிட்டான். 100 ஆக்ஸ் வச்சு மண்ணை உடைப்பல. ஒரு வேளை பத்தலைன்னா டேர்ட் வச்சு பண்ணிக்கலாம்டா. 111 இருக்குது நம்ம கிட்ட. உட் பிளாங்க்கு 110 வச்சு பண்ணுறியா? சரி பண்ணலாவா? இல்லை பத்தலைன்னா நம்ம டேர்ட் வச்சு பண்ணலாம். ஸ்டோன் வச்சு கூட பண்ணிக்கலாம்டா. ஓகேவா? அதனால எல்லாத்தையும் நம்ம வச்சு பண்ணிங்க பிளாக்ஸ்லாம். ஓகே வா பண்ணலாம். இங்கே ஒரு டேர்ட்டு கம்மியாகுது. டேர்ட்டை போட்டுருவோம். இங்கே இருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம்? இங்கே இருக்குல்ல. போடு போடே. என்னப்பா பிளான் இப்போ சொல்லு ப்ரோ. மேலே போ. இல்லை ஃபர்ஸ்ட் இப்போ எத்தனை தூரம்? ஒரு 9 பிளாக் போட்டுக்கோ. 9 பிளாக்கா? 1 2 3 4 5. மக்களே இவங்க சொன்ன மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்து பண்ண உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல் வீடியோ கட்டிட்டு மக்களே நம்ம ஒரு ஆஃப் சைடு முடிச்சாச்சு. 3 பிளாக் தான் மக்களை ஏற்றிருக்கோம். ஏன்னா பிளாக் பத்தலை. நம்ம சொன்ன பிளான் பத்தலை மக்களே. 1 2 3 மக்களே 3 பிளாக் தான் போடுறோம். இதில் இன்னும் ஒன்று தான் இருக்கே. நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணால் ஸ்டோனையும் டேர்ட்டையும் வச்சு பண்ணுவோம். பத்தலை மக்களே. பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன ஃபீல் ஆகுறாரு. இல்லைடா கேல்மா இருக்குமே. இந்த ஐடியா. இந்த மாதிரி உட்டை அழிச்சிடு. இந்த பக்கம் உட்டை அழிச்சிடு. கீழே இருக்குல்ல இந்த உட்டை. இப்போ இந்த உட்டை அழிச்சிடு. அதுக்கு பதிலாக ஸ்டோனை போட்டு. அப்படியா? அப்போதான் நல்லா அழகாக இருக்கும். இல்லைன்னா கேல்மா இருக்கும். என்னடா இது கேல்மா இது புனாயிரும். முடிச்சு ஸ்டோனும் முடிஞ்சு மக்களே. நெத்து. ஐயோ எனக்கு என்ன வரீங்க. அழகா வீடு கட்டணும்னு பார்த்தா மோசமாக வீடு கட்ட. பரவாயில்லடா நம்மளால வந்து நம்ம கிட்ட பிளாக் இல்லைடா அந்த அளவுக்கு. அவ்வளோதான் பட் டேர்ட் வச்சு முடிச்சிட்டோம் நம்ம. பரவாயில்ல. இது நல்ல மாடினேஷன் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டோர் அவசியம். இவ்வளோ இருக்குது டோர். போதுமா? ஓகே. ஓகே ஓகே. ரூஃப் எப்படிப்பா செய்வேன்? ரூஃப் எப்படி செய்வேன் மக்களே? அப்போ நம்ம ரூஃபுக்கு வந்து கொஞ்சம் பிளாக் எடுத்துட்டு வந்து பண்ணா கண்டினியூ பண்ணுறேன். மக்களே நாங்கள் இவ்வளோ உட்டு எடுத்துட்டோம். ஒரு 19 உட்டு ஒயிட் உட்டு. அப்புறம் உள்ள வந்து பண்ணால் நார்மல் உட் ஒரு 24. அதுவே பத்தலைன்னா ஒரு 3 உட் பிளாங்க்ஸு. ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நம்ம உட் பிளாங்க்ஸாக செய்ய போகிறோம். வீடு அப்படியே நம்ம வீடு மட்டும் அப்படியே தனியாக தெரியுதுங்க. ஏன்னா நம்ம தான் மேலே இருக்கும் போகிறோம். ஓகே அதுவும் இந்த உட் பிளான் செஞ்சிடறா. இந்த மாதிரி அப்படியே வில்லேஜ் மாதிரி செஞ்சிடறா. மேலே ஃப்ளாட்டை போட்ட கேல்மா இருக்கும். ஃப்ளாட்டு அதுக்கும் பிளாக் வேணுமா? நீ செய்யறது ஓகே. இதுதாங்க எங்கள் அண்ணன் கிட்ட பிடிக்காத லூஸ் மாதிரி பண்ணுவாங்க எங்கள் அண்ணா. இப்போ ரூஃப் மாதிரி செய்யணும்னா இன்னும் நிறைய உட் வேணும். உட் வச்சிருக்கியா? ஏங்க கைஸ் எங்கள் அண்ணன் சத்தியமாக மென்ட்டுங்க. இப்போ வரலன்னா என்கிட்ட அடி வாங்குறியா சொல்லு. ஒரே அடி.
முடிச்சு விட்றேன் உள்ள. ஏன் இது இந்த வுட் இருக்குது பாரு. இதுக்கு எவ்வளோ வருது? இது 4 நாள் தான். ஒரு 64 + ஒரு 35. பண்ண முடியும் வெயிட் பண்ண முடியும். ஸோ மக்களை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நம்ம டர்ட்டும் இருக்கு, டர்ட் வச்சு கொஞ்சம் பண்ணி விட்ருவோம். ஸோ அதனால ரூஃப் மாதிரி செஞ்சு தண்டு பண்ண உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அது செம்ம டைம் ஆக போலகுது. மக்களே நம்ம வீடு கட்டிட்டோம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இருங்க வெளில வந்து காட்டுறோம் போடுங்க. இங்கே நிறைய ஜாம்பி வந்தாங்க மக்களே. இப்படி போட்டு தோய்ப்பேன் நான். தோடி மக்களே நல்லா இருக்கா வீடு? இந்த பிளாக் போட்டு மேலே ஏறி பண்ணிடுறோம். அது மக்களே நம்ம பிளாக் போட்டு மேலே ஏறி காமிக்கிறோம். மேலே கிரியேட்டிவ் உண்மையாலே கிரியேட்டிவ் இல்லை இது. நீங்கள் உங்களுக்கு தெரியும் நான் பிளாக் போட்டு பண்ணியிருக்கேன்னு. ஓகே மக்களே பாருங்க, மேலே வந்து பண்ணால் வில்லேஜ் அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னோம். பட் பண்ண முடியல. அந்த மாதிரி ஸ்டெப்பு மாதிரி வேணும். அதாவது படிக்கட்டு மாதிரி இருக்கும்ல அது வேணும். ஸோ நம்ம பிளான் சொல்லிடலாம் மக்களே. நீங்கள் பிளான் சொல்லிடுறோம். ஸோ பார்ட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபார்ம், அதாவது முன்னாடி எங்கள் இந்த சைடில் வந்து பண்ணால் ஃபார்ம் கட்ட போகிறோம். மாட்டு ஃபார்மு, பன்னி ஃபார்மு, ஆடு ஃபார்மு. அந்த ஆடெல்லாம் பண்ண முடியாது, ஏன்னா ஆடு ரொம்ப ரொம்ப ரேரு. பன்னி ஃபார்மு, கோழி ஃபார்மு, மாடு ஃபார்மு, இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோம்னா சரி மாதிரி அந்த ஃபார்ம் மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி பண்ணிட்டு. ஸோ பார்ட் 6ல் அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நடக்க போகிறோம். ஆமாம். ஸோ அப்புறம் பார்ட் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, பார்ட் 7ல் வந்து பண்ணால் அது நவீனாஷ் பண்ணுவோம்னா ஒரு ஏதோ ஒரு பண்ணுவார். என்ன பண்ணுவார் நவீனாஷ்? கோழிக்கு போய் ஃபுட்டு போடும். அதெல்லாம் ஒரு பாட்டு எடுக்கிறியாடா? சரி சரி. ஸோ பார்ட் 7ல் டைமண்ட் எடுக்கிறேன். பார்ட் 7ல் டைமண்டு. அப்புறம் பார்ட் 8ல் ஸோ நான் காட்டினல மாடர்ன் ஹவுஸ், அதே மாதிரி மாடர்ன் ஹவுஸ் கட்டுவார் நம்ம நவீனாஷ். அதாவது நாயில் வந்து பாத்தியா எண்டு பாட்டில் கண்டுபிடிக்கணும், அதோட ஸ்டாம் ஹோல்டு. அப்புறம் பார்ட் 10ல் என்ன மாதிரியே முடிக்கலாம். ஸோ மாடர்ன் ஹவுஸ் கட்டுறது வந்து பார்த்தா கிரியேட்டிவ்லாம் கட்ட போகிறோம். பட் வந்து பார்த்தா வேறு மாடர்ன் ஹவுஸாக இருக்கும். ஸோ நான் கட்டின மாதிரி இருக்காது. ஸோ இந்த நம்மளோட இந்த வீடு அப்படியே பின்னாடி தான் கட்ட போகிறேன் எல்லா மாடர்ன் ஹவுஸையும். ஸோ அது பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆளில் போடுவாங்க. அவ்வளோதான். சேனலுக்கு புதுசானீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னதான் சேனலுக்கு புதுசானீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆளில் போடுங்க. அப்புறம் பார்ட் 5 தானே, பார்ட் 5ல் சந்திக்கலாமா? பாய். ஏறு அடி பட 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 தந்தது பத்தலையா அடிச்ச வத்தனும் மிச்சல சதற படுத்த சிங்கத்தை இழுப்பி